காலபுருஷ தத்துவப்படி இந்த பயிற்சி பலன்கள்ங்கிறது சந்திரனை மையமாக வைத்தும் சூரியனை மையமாக வைத்தும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஒரு கிரக பயிற்சி, குரு பயிற்சி ஆகுது, சனி பயிற்சி ஆகுது, சூரிய பயிற்சி ஆகுது, சுக்கிர பயிற்சி ஆகுது. இப்போ இவங்க 3 பயிற்சி தான் பெருசாக எடுத்து எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. மற்ற கிரகம்லாம் இல்லையா? அப்போ இதில் ராசி பலன்களும் பயிற்சி பலன்களும் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்தவரைக்கும் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் 1% தான் வேலை செய்யுது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த பயிற்சி பலன் நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு இந்த வருஷம் இந்த குருதசை 16 வருஷமும் நல்லாயிருக்கும், சுக்கிரதசை நமக்கு 20 வருஷம் நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. நான் நல்லபடியாக ஒர்க் பண்ணுறேன், ஆனால் என்னால் மேலே போக முடியல, எனக்கு ஹைக்கு கிடைக்கல, ப்ரமோஷன் கிடைக்கல, நிறைய ஆஃபீஸில் வந்து அப்படின்ட்டு அப்ளை பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பிரச்சனை வந்து அங்கே புதன் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இதில் நீங்கள் குரு பயிற்சி பார்க்கறதுல என்ன பருவது? நீங்கள் ஒன்றும் இல்லை, குருக்கு போய் பரிகாரம் பண்ணுறீங்க, மஞ்சள் வஸ்திரம் போடுறாங்க, கொண்டக்கடலை போடுறாங்க, குரு வந்து உங்களுக்கு கேட்டாரா? அந்த மாதிரி பயிற்சி பலன்கள் இருந்தது அப்படின்னா மாதம் எல்லா கோயிலையும் ஒருத்தர் 100 தேங்காய் உடச்சிக்கிட்டு தான் இருக்கான், தீபம் போட்டுக்கிட்டு தான் இருக்கான், எந்த கோயிலுக்கு போனாலும் கூட்டம் போய்கிட்டு தான் இருக்குது. பலன்கள் ஏன் மாறணும்? ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் திரு ராஜேஷ் ஐயர் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். நம்ம ஆக்சுவலி நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகலாம் சார். இப்போது காலையில் எழுந்திரிச்சோடனே எல்லாருமே வந்து ராசி பலன் பார்ப்பாங்க. முக்கியமாக நான் பார்ப்பேன், என்னோடய ராசிக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. பாசிட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இல்லை பலன் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா சரி, அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். இது வந்து எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த ராசி பலன், இந்த கிரக பயிற்சிகள் பலன் வந்து நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நம்புறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன் மைண்ட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா ஜாதகம் தான் பேசும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பொது பலன்கள்லாம் எந்த அளவுக்கு நன்மையை கொடுக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் மைண்ட்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக அதை பற்றி பேசலாம் சார். ஸோ என்னதான் பொது பலன்களில் வந்து எல்லா ராசிக்குமே நல்லா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொன்னாலுமே வந்து வெளிப்படையாக யாருக்குமே அது வந்து நடக்க மாட்டேங்குது. ஒரிஜினாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபீல்டில் வந்து அது நடக்க மாட்டேங்குது. ஸோ பொது பலன்கள் வந்து நம்பணுமா? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். பொது பலன்கள், இந்த ராசி பலன்கள்லாம் உண்மையாலுமே இது வந்து தேவையா அப்படின்னு கேட்டால், ஒரு 70ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த பயிற்சி பலன்கள்லாம் பெருசாக இல்லை. காரணம் வந்து அப்போ வந்து நம்பினது வந்து தெய்வத்தை மட்டும்தான் நம்பினாங்க. அப்போ வந்து உருவ வழிபாடு கிடையாது, அரூப வழிபாடு தான். அந்த அரூப வழிபாடும் அன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டமும் இதெல்லாம் நம்பலை, பயிற்சி பலன்கள்லாம் நம்பலை. பருவத்தை பார்த்து பயிர் செஞ்சு முன்னேற்றிய காலம். அதனால் அவங்க நல்லா வாழ்ந்தாங்க, நிறைய சொத்துக்கள் சேர்த்தாங்க, கரெக்ட் டைமில் கல்யாணம் நடந்துச்சு, குழந்தைகள் பெற்றாங்க, நிறைய விஷயங்கள் கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி அவர்களுடைய சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி அதே சொத்தை நம்மளால் பண்ண முடியுமான்னா முடியாது. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், இதுக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பயிற்சி பலன்கள்ங்கிறது இந்த ரீசெண்டாக சென்டரில் ஒரு 25-30 வருஷமாக தான் ரொம்ப பீக்கில் இருக்கிறது. ஆமாம். இதுக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து நிறைய கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 ஜாதகம் மேலே பார்த்துட்டோம். ஜாதகம் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள்கிட்டையும் டைரெக்டாக டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக நிறைய பேர் பேசுவாங்க. பேசும்போதும் நிறைய பேர் இந்த ஜாதகத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேட்பாங்க. அப்போ எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் சார் நடக்க மாட்டேங்குது, என்ன காரணம்? இதுக்கும் ஜாதகத்துக்கு சம்மந்தம் உண்மையாலுமே இது இருக்கா, இல்லை இது பிஸ்னஸுக்கு தான் பண்ணுறாங்களா, உண்மையாலுமே இது வந்து கோயிலுக்கு வர வைக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதோ அரிசி பருப்பு விற்கணும், ஒரு எண்ணெய் விற்கணும், ஒரு விளக்கு விற்கணுங்கிறதுக்காக இதை செய்ய சொல்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியில் கஸ்டமர் டைரெக்டாகவே கேட்குறாங்க நம்மக்கிட்ட. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம கிளாரிஃபை கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அப்போது நான் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதெல்லாம் கிரகத்துலேயும் சரி ஜாதகத்துலேயும் சரி இந்த மாதிரி கிடையாது. காலபுருஷ தத்துவப்படி இந்த பயிற்சி பலன்கள்ங்கிறது சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் சூரியன் பயிற்சி ஆகும்போது சந்திரன் எங்கே இருக்கானோ அந்த சந்திரனை மையமாக வைத்தும் சூரியனை மையமாக வைத்தும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். எந்த பயிற்சி நடந்தாலும் உங்கள் ஜாதகத்துக்கு அது வந்து சம்மந்தம் கிடையாது. இதை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டாங்க அப்பயே. பொது பலன்கள்ங்கிறது உலகத்துக்கு ஜெகத் ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பிளவ வருஷம், பராபவ வருஷம் இப்படி படிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு மாதத்திலும் சூரியன் எந்த மாதத்தில் உதிக்கிறானோ அதுக்கு ஒரு தமிழ் பெயரை வைத்து அந்த தமிழ் பெயரின்படி சந்திரன் எங்கே இருக்கானோ சூரியன் எங்கே இருக்கானோ அதை பொறுத்துத்தான் இந்த உலகத்துக்கு இந்தந்த விஷயங்கள் பயிரிலிருந்து நஷ்டத்திலிருந்து அபிவிருத்தியிலிருந்து எல்லாம் நடக்குங்கிறது பஞ்சாங்கத்தில் குறிப்பிடக்கூடிய விஷயங்கள். இதுக்குத்தான் பயிற்சி பலன்கள்ங்கிறது சொன்னது. ஜெகத் ஜாதகத்துக்கு அப்படின்னா இது நம்ம ஜாதகத்துக்கு இல்லை, ஜெகத் ஜாதகத்துக்கு பயிர் எப்போ விளைக்கணும், நெல் எப்போ வைக்கணும், அதே மாதிரி இயந்திரங்கள் எப்போ நடக்கணும், இதை வைத்து சந்திரனுடைய கிரக நிலைகளையும் சூரியனுடைய கிரக நிலைகளையும் வைத்துத்தான் பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் அதுதான் ஆதாரம். எல்லாருக்கும் அதுதான் வந்து ஒரிஜினல் டேட்டா.
அந்த டேட்டா வச்சு தான் நம்ம வந்து காப்பி எடுத்து நம்ம ஜாதகத்துக்கு போட்டு அப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்போ இதுக்கும் அதுக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா சம்மந்தமே வராது. ஏன்னா ஜெகத் ஜாதகத்தில் சந்திரன் வந்து ரிஷபத்தில் இருக்கும், இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் வந்து துலாமில் இருக்கும். இது நீங்கள் கம்பேர் பண்ணி என்ன பண்ணிக்குவாங்க, சந்திரன் இவங்களுக்கு வந்து ரிஷபத்துக்கு வந்து சனி பயிற்சி ஆகுது, குரு பயிற்சி ஆகும்போது இவங்க அதை கம்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, என் ராசிக்கு இப்படி ஆகுது, என் ராசிக்கு அவ்வளோ சூப்பராக சொல்கிறாங்க அப்படி இருக்கணும். அப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அவங்க பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம். அப்போ இந்த ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போதும் ஜெகத் ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது என்னங்கன்னா அது நீங்கள் கணக்கே எடுக்கக்கூடாது. அதாவது ஃபஸ்ட்டு முதல்ல வந்தது வாக்கிய பஞ்சாங்கம் தான். அதுதான் வந்து உங்களுக்கு அடிப்படை. அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் திதி, யோகம், கரணம், நட்சத்திரத்தின் அடிப்படையுடைய தொகுப்பு பஞ்சாங்கத்தில் வைத்து இந்த உலகத்துக்கு என்னென்ன டைமில் என்ன நடக்கும் 4 நட்சத்திரத்தை பார்த்து இந்த விஷயத்தை செஞ்சுக்கோங்கிறத ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க வாக்கிய பஞ்சாங்கம். அப்போ உலகத்தில் ஒரு ஜனனம் பிறக்குது அப்படின்னா அந்த ஜனனங்கிறது அந்த பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் பிறக்கும், வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் பிறக்கும். ஆனால் நம்ம வந்து மனுஷ ஜென்மங்களாக இருக்கிறதுனால உலகத்துக்கும் இதோட உலகத்தோட ஒத்து வாழணும் தான் சொல்லியிருக்கான். ஆனால் உலகத்தில் இருக்கிற ஜாதகத்தை தூக்கி உன் ஜாதகத்துக்கு போட்டுக்காதங்கிறான். நம்ம உலகத்தோடு ஒத்து வாழணும். ஆனால் அந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஜாதகத்தை காலபுருஷ தத்துவப்படி பொதுவான அமைப்பை உன்னுடைய பர்த் லக்னத்துக்கு போட்டுக்காதங்கலாம். ஏன்னா காலபுருஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்தில் இருக்கும், ரிஷப லக்னத்தில் இருக்கும், மிதுன லக்னத்தில் இருக்கும். நீ பிறந்திருக்கிறது வந்து மீன லக்னத்தில் பிறந்திருப்ப. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே வராது, பலனை மேட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா வராது. அப்போ இது எல்லாமே எதுக்காக சொல்லப்படுகிறது அப்படின்னா ஒரு விஷயத்தை உங்களை நோக்கி திருப்புறது, அவ்வளோதான். இது சிம்பிளாக இதுக்கு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா ஒரு கிரக பயிற்சி, குரு பயிற்சி ஆகுது, சனி பயிற்சி ஆகுது, சூரிய பயிற்சி ஆகுது, சுக்கிர பயிற்சி ஆகுது. இப்போ இவங்க 3 பயிற்சி தான் பெருசாக எடுத்து எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. மற்ற கிரகம்லாம் இல்லையா? அப்போ சூரியன் இருக்குது, சூரியன் இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்கவே முடியும். சந்திரன் இருந்தால் தான் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆட்டிடியூடாக இருக்க முடியும். சந்திரனும் பயிற்சி ஆகுது, 2 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகுது, சுக்கிரனும் பயிற்சி ஆகுது, புதனும் பயிற்சி. இதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அப்போ இதெல்லாம் ஏன் கிரகமே இல்லையா? மற்றெல்லாம் ஏன் அதை வந்து பெருசாக பேசுகிறாங்கன்னா, எங்களுக்கு எங்கள் குருமார்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு ஜாதகம் நல்லா இருக்கணும், ஒருத்தர் நல்லா வாழணும் அப்படின்னா அதில் மிக முக்கியமான விஷயம் குரு தான். ஒரு குரு ஒரு ஜாதகத்தில் ஒளியை கொடுப்பவர், ஒன்று ஒளியை வீசுபவர், ஒளியை செலுத்துபவர். அந்த குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு பயிற்சி பலன்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டார். ஓகே ஓகே. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ யார்கிட்ட போனால் ஒன்று அப்பா அம்மா கிட்ட போவ, இல்லை அப்படின்னா கோயிலுக்கு போக, இல்லை அப்படின்னா தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட பேசுவேன், இல்லை வெல்விஷன் போவேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். அந்த சொல்யூஷனுக்கு நீங்கள் வேலை செஞ்சு பார்க்குறீங்க, திருப்பி திருப்பி ஸ்ட்ரகிள், தடை, பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு தான் நம்ம ஏதோ ஒரு ஆளை தேடுறோம். இவ்வளோதான் விஷயம். அதுக்கு ஒரு டயக்னஸ் தான் நமக்கு வந்து இந்த அஸ்ட்ராலஜி, அவ்வளோதான் விஷயம். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரில் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணி கொடுத்துட்டார், சித்தர்கள் கொடுத்துட்டாங்க. உலகத்தில் எவ்வளோ யார் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் 27 நட்சத்திரங்கள் தான் பிறக்க முடியும், 12 ராசிக்குள்ளே தான் வரும். இதை மாற்றி போக முடியாது. அப்போது இதில் ராசி பலன்களும் பயிற்சி பலன்களும் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்தவரைக்கும் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் 1% தான் வேலை செய்யுது. ஓகே. அதில் 1,00,000 பேரில் 2 பேருக்கு தான் கிளிக் ஆகுது. நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் எடுத்துக்கோங்க, ஆர்காட் பஞ்சாங்கம் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பலனை பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, காலபுருஷத்தை பஞ்சாங்கத்திலே இருக்கும். அது ஒரு நாளைக்கு ஒரு லக்னம் கட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. அதையும் இதையும் எடுத்து பார்த்தீங்கன்னாவே இங்கே சந்திரன் எங்கே இருக்கும், உங்கள் ஜாதகம் சந்திரன் எங்கே இருக்கும் பாருங்கள். பார்க்கணுமா வேணாமாங்கிறது அங்கேயே ப்ரூஃப் ஆயிடும். அப்போ இது நம்பலாமா வேணாமாங்கிறது எங்கே நீங்கள் நம்பலாம் அப்படின்னா பஞ்சாங்கத்தை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பயிற்சி பலன்கள் எல்லாமே வந்து பஞ்சாங்கம் உருவாக்குறதுக்கு மட்டும்தான், அவ்வளோதான். உங்கள் ஜாதகத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதில் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, ஜனங்க வந்து அடுத்து மக்கள் அடுத்தடுத்து நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு வருஷம் புது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த வருஷத்தோட பலனே வந்து அந்த குரு பயிற்சி காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த புருஷ ராசிக்குள்ள மேஷ ராசிக்குள்ள அத்தனை கர்மங்களும் அடக்கம். அப்படின்னா நான் முதல்ல வைக்கக்கூடியது அஸ்வினி தான். அந்த அஸ்வினிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கர்ம நட்சத்திரமாக சொல்கிறோம். ஒரு மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா கர்மத்தாலே பிறக்கிறான். முதல் ராசியாக வரக்கூடியது மேஷ ராசி. அந்த மேஷத்தில் பிறக்கக்கூடியது அஸ்வினி நட்சத்திரம். அந்த அஸ்வினி 4 பாதத்தில் பிறந்தால் இந்த நபருக்கு 4 பாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கும் பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. வெறும் அஸ்வினி நட்சத்திரம் மட்டும்தான் வச்சு பேசுகிறாங்க. ஆனால் அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ளே 4 பாதம் இருக்குங்கிறது யாருக்கும் ஜென்ரலாக பேசுவாங்க. ஆனால் அந்த ஒரு பாதத்தில் போகும்போது உங்களுக்கு 1 வருஷம் பலன் மாறும். அடுத்த வருஷத்தில் 2வது வருஷம் அஸ்வினி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் போது பலன் மாறும். அதனால் என்றைக்குமே பலன்கிறது ஸ்திரம் கிடையாது. ஓகே ஓகே. அதனால தான் அன்றைக்கே நம்ம போன பதிவிலே நம்ம பேசியிருந்தோம், ஒரு பலன் உங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னா அது ஸ்திரம் கிடையாது. கொடுக்கும்போது நீங்கள் வந்து வச்சுக்கணும், அதை வந்து திருப்பி ரீடிஃபைன் பண்ணி அடுத்த வருஷம் இது நல்லா போகுமா அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுருந்தா தான் அடுத்த வருஷத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த பயிற்சி பலன் நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு இந்த வருஷம் இந்த குருதசை 16 வருஷமும் நல்லாயிருக்கும், இந்த சுக்கிரதசை நமக்கு 20 வருஷம் நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. அதனால் இந்த பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் 90% எல்லாருமே அவாய்ட் பண்ணுங்க. அதை பற்றி அவசியமே கிடையாது. ஏன்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு குரு தசை நடக்குது, இல்லை உங்களுக்கு ஒரு சந்திர தசை நடக்குது, இல்லை ஒரு புதன் தசை நடக்குது அப்படின்னா, புதன் தசையில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாப்பதில் நீங்கள் கெட்டிக்காரராக இருக்கணும்.
இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி கடவுள் கொடுத்த ஒரு பொறுப்பு, ஒரு பதவி, ஒரு கம்யூனிகேஷன் எதுவாக இருந்தாலும் அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதோ இல்லை பண்ணக்கூடிய நிர்வாகத்தில் உங்களை நீங்கள் மேலே கொண்டு வர்றது மட்டும்தான் அதில் நீங்கள் ஸ்திரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த புதன் அங்கே நல்லா இருக்குன்னு அர்த்தம். எல்லாம் இருந்தும் எனக்கு கேஸ் நடக்குது, கோர்ட்டு கேஸ் நடக்குது, நான் நல்லபடியாக ஒர்க் பண்ணுறேன், ஆனால் என்னால் மேலே போக முடியல, எனக்கு ஹைக்கு கிடைக்கல, ப்ரமோஷன் கிடைக்கல, நிறைய ஆஃபீஸில் வந்து இன்டர்வியூ அப்ளை பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து ரிட்டன் கிடைக்க மாட்டேங்குது, ரிப்ளை வர மாட்டேங்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அங்கே புதன் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த புதன் தான் அவர் ஆதிக்கம் செலுத்துது தசை. இதில் நீங்கள் குரு பயிற்சி பார்க்கறதுல என்ன பிரயோஜனம்? அதை புரியுது உங்களுக்கு நான் சொல்கிறது. தசை நடக்கிறது உங்களுக்கு புதன் தசை. நீங்கள் ஏன் குரு பயிற்சி பார்க்குறீங்க? நீங்கள் ஏன் சனி பயிற்சி பார்க்குறீங்க? உங்களை வழி நடத்துறது ஆள் யார்? புதன் தான். அப்போ புதன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ஆள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆள் நல்லா இருந்துட்டான் அப்படின்னா நீங்கள் மற்ற கிரகத்தை பற்றி பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் எப்போ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா, புதனில் குரு புத்தி வரும் பொழுது, புதனில் சனி புத்தி வரும் பொழுது அந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ குரு தசை நடக்குது அப்படின்னா, குரு பயிற்சி நடக்குதுன்னா, உங்களுக்கு புதன் தசை நடக்கும் பொழுது நீங்கள் என்ன பார்க்கணும்? அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு இருக்கார் அப்படின்னா, குரு நல்லா இருக்கார் அப்படின்னா குரு பயிற்சி பற்றி கவலைப்படல, அவசியமே கிடையாது. இல்லை சனி புத்தி நடக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்கலாம். அப்போ இந்த தசை எனக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமாங்கிறத முதல்ல உங்கள் தசாநாதன் தான் முடிவு பண்ண போகிறான். நீங்கள் என்ன வேணால் பிரார்த்தனை பண்ணலாம், என்ன வேணால் ஆசைப்படலாம், ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்குண்டான யோகத்தை கொடுப்பவன் தசாநாதன். அந்த தசாநாதன் மட்டும் அல்ல, அந்த தசாநாதன் வந்து நல்லா ஜாதகத்தில் நல்லா இருந்தாலுமே அம்சத்தில் அவன் நல்லா இருக்கணும். அப்படின்னா என்ன? உங்களுடைய காப்பி ஜெராக்ஸ். அப்போ இது வந்து உடல் ஸ்திரம், இதுதான் லக்னம், இந்த ஜாதகத்தில் 12 கட்டம். நீங்கள் வெளியே போய் எல்லாருக்கிட்டையும் பேசி பழகி எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்க்குறீங்க பாருங்கள், அதுதான் அம்சம். அப்படின்னா என்ன? நான் என்ன வேணால் நினைக்கலாம், என்ன வேணால் ஆசைப்படலாம், என்ன வேணால் பேசலாம், ஆனால் எனக்கு அது நடக்குமா நடக்காதாங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா அம்சத்தில் இருக்குது. கோச்சார கிரகங்களும் முடிவு பண்ணுது. ஏன்னா அந்த சுழற்சி நடக்கும். அப்போ இதனுடைய ஜெராக்ஸ் அங்கே இருக்குது. லக்னத்தில் நல்லா இருந்து அம்சத்தில் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா, அப்பா இவனுக்கு நல்லா இருக்கு, நம்ம வெளியில் பேசிக்கோங்க, அவனுக்கு என்னப்பா ஆஹா ஓஹோன்னு இருக்கும், ஆனால் அவனை போய் கேட்டு பாருங்கள், பல பிரச்சனை அனுபவிச்சிருக்கோம். அப்போ ரெண்டுமே நம்ம பார்க்கணும். இதை நீங்கள் உங்கள் பேசிக்கே இதை பார்க்காம, இதுதான் அடிப்படை, நீங்கள் யாரை வேணால் போய் பாருங்கள், இதுதான் அடிப்படை. ஏன்னா லக்னத்தில் ஒரு ஜாதகம் நல்லா இல்லாமல் நீங்கள் அம்சத்தில் கெட்டு போயிருந்தது அப்படின்னா கொடுக்க முடியாது. சப்போஸ் லக்னத்தில் கெட்டு போய் அம்சத்துலேயும் உங்களுக்கு வந்து கெட்டு போயிருந்தது அப்படின்னா வாழவே முடியாது. இன்னொரு சமயம் லக்னத்தில் கெட்டு போய் அம்சத்தில் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் உங்களுக்கு அது மிகப்பெரிய அளவு யோகத்தையும் கொடுக்கும். அதாவது ரெண்டில் யாராவது ஒரு ஆள் வந்து நல்லா இருக்கணும். அப்போ நான் ஆனால் ஸ்திரம் எது, அடிப்படை வேறு எது அப்படின்னா உங்களுக்கு ஜனன ஜாதகம் தான். சில பேர் வந்து இப்போ நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போதெல்லாம் நாங்கள் வந்து அம்சத்தெலாம் பார்க்க மாட்டோம், வெறும் ஜாதகத்தை பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஜாதகர்கள் பார்த்தாலே சொல்லிவிடுவாங்க, இந்த ஜாதகத்தில் இந்த நினைவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை அனுபவிப்பான், அது எந்த கிரகத்தோட எந்த பாதத்தில் உட்காந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னாவே சிம்பிளாக நீங்கள் ஜோசியம் கற்றுக்கணும்னா 2 விஷயம் சொல்லலாம். எந்த தசை நடக்குதோ அந்த தசைநாதன் எந்த பாதத்தில் உட்காந்துருக்காரோ அந்த பாதத்துக்கு உண்டான ராசிநாதன் இல்லை கிரகநாதன் அவங்க நட்பாக இருந்தாங்கன்னா அந்த தசை ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ புதன் தசை நடக்குது, புதன் ஆகப்பட்டவன் சுக்கிரனுடைய சாரத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாரம் ஃபுல்லாக புதன் தசை 18 வருஷம் 19 வருஷம் வரைக்குமே அவர் செல்வ செழிப்போடு இருப்பார். சப்போஸ் புதனுக்கு பகையான சந்திரனோட சேர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள் மனநிலை பாதிப்பு இருக்கும், காக்கா வலிப்பு, இந்த ஃபிட்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், மெமரி லாஸ் இருக்கும். ஏன்னா புதன்கிறது நரம்பு, சந்திரங்கிறது மனம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா புதன் மேலே ராகு போகும்போதோ சந்திரன் மேலே ராகு போகும்போது இவங்களுக்கு மனநல பாதிப்பு, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் வேலை செய்ய முடியாது, இவங்களுக்கு அலோபதி ஆயுர்வேதம் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஜஸ்ட் கட்டத்தை பார்த்தாவே தெரிஞ்சு போய்டும். இது எக்ஸ்பீரியன்ஸ் ஜாலஜர் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் இந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கு வேணால் ஓப்பனாகவே பேசலாம். இந்த பயிற்சி பலன்களும் இந்த ராசி பலன்களும் தயவு செய்து யாருமே கணக்கில் எடுத்துக்காதீங்க. இதில் தான் நிறைய ஜோதிடர்களுக்கும் மக்களுக்கும் கான்ஃப்ளிக்ட் வருது. ஓகே, நான் இது கேட்கணுன்ட்டே இருந்தேன். இந்த ப்ளேம் வந்து யார் எடுத்துக்கிறது சார்? இப்போ பொதுமக்கள் வந்து நம்புறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜோதிடர்கள் சொல்கிறதுனால தான் அவங்க சொல்லணும் அப்படின்னா இதை சொல்ல நம்ம ஜோதிடர்கள் நமக்கும் பிரச்சனை தான் வரும். ஆனால் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். மக்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது மேடம். அவங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்ககிட்ட வந்தால் நான் தேவை, எனக்கு ரெமெடி சரியாகணும், என்னை பொறுத்த வரைக்கும் வந்தால் சரியாகணும், இல்லையா இது ஆகாதுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவேன். இது 2 விஷயம்தான். நீங்கள் இல்லாததை ஒன்று எப்படி உற்பத்தி பண்ண முடியும்? அது நீங்கள் பண்ண முடியாது, அது சிருஷ்டிலேயே கிடையாது. இவங்க என்ன நினச்சிட்றாங்க, எதையாவது ஒன்று சொல்லிடுறாங்க அவங்களுக்கு, நீ இந்த விளக்க போடு, இந்த மாலையை போடு, இந்த பரிகாரத்தை போடு, கொண்டக்கடலையை போடு, ரவிக்கையை போடு, இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கடவுள் கேட்கவே இல்லை. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, குருவுக்கு போய் பரிகாரம் பண்ணுறீங்க, மஞ்சள் வஸ்திரம் போடுறாங்க, கொண்டக்கடலை போடுறாங்க, குரு வந்து உங்களுக்கு கேட்டாரா? அதை அவரை வச்சு என்ன பண்ண போகிறார்? நீங்கள் சொல்லுங்கள், ப்ராக்டிக்கலாக பேசுவோமே. இப்போ அதை அவர் என்ன வச்சு என்ன பண்ண போகிறாரு? ஒன்றுமே இல்லை. ஏன்னா அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்துக்குமே ஒரு கிரகத்தோட லிங்க் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ கொண்டக்கடலை அப்படின்னா அது ஒரு கிரகத்தோட பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. லிங்க் இல்லாது, அதாவது அதனுடைய அப்சர்வேஷன், அதனுடைய ஃப்ரீக்குவன்சியை அதை அப்சர்வ் பண்ணுது, இவ்வளோதான் விஷயம். ஆனால் எங்களுக்கு குருமார்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் இருந்து கரெக்டாக அஸ்ட்ராலஜியில் பார்க்கும்போது
நவக்கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நவக்கிரகத்தினுடைய தன்மையை மாற்றுவதற்கு அது ஒரே அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அம்பாள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது விட்டால் காலபைரவர்கிட்ட தான் இருக்குது. 2 பேர்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இந்த நவக்கிரகத்தை சிருஷ்டி பண்ணது அம்பாள். ஏன்னா ஜோதி இடம் அப்படின்னா இந்த பதிவு கொஞ்சம் எல்லா மக்களுக்கும் போடுற மாதிரி நல்லா பெருசாக போடுங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியட்டும். இந்த ஜோதி இடம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை கொடுத்ததே பரமேஸ்வரன் தான். அப்போ பரமேஸ்வரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கைலாயத்தில் ஆனந்த நிலையில் இருக்கும் பொழுது மனிதனுடைய நல்லது கெட்டது சிறப்புகள் இவன் என்ன பண்ண போகிறான் என்ன செய்ய போகிறான் எல்லா விஷயங்களும் பார்வதி வந்து பரமேஸ்வரனிடம் கேட்க, பரமேஸ்வரன் என்ன பண்ணுறாரு, மனிதனுடைய அத்தனை ரகசியங்களும் நீ கேட்கறதுனால அவரை வந்து இடப்பக்கம் அமர வைத்து ஜோதியாகப்பட்டவன் சிவன், இடப்பாகத்தில் இருப்பவள் பார்வதி. அப்போது அந்த ஜோதியும் இடமும் சேர்ந்து வந்தது தான் ஜோதிடம். அப்போ மனிதனுடைய அத்தனை ரகசியங்களும் பரமேஸ்வரன் பார்வதியிடம் உபதேசிக்க, பார்வதியெல்லாம் அதை தொகுத்து முருகனிடம் கொடுத்து, முருகன் அதை தமிழ் வடிவாக்கம் செய்து அகத்தியரிடம் கொடுத்து, அகத்தியர் அதை பழமொழிகளில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நமக்கு 10,000 ஓலைச்சுவடிகள் கிடச்சிது. பிருகு நாடி, நந்தி நாடி, வாத நாடி, பல நாடிகள் இருக்குது. நீங்கள் நாடியை பார்க்க போனாலும் கூட அந்த அகத்தியருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் உங்களுக்கு எப்போ அதை போய் பார்க்கணும், எந்த டாட்டில் போனால் தான் அந்த பிரச்சனை தீருங்கிறது முதல்ல நாடில் எழுதியிருப்பாங்க. நீங்கள் எல்லா நாளிலும் போய் நாடியை பார்க்க முடியாது. அது நாடி போய் பார்த்தாலும் கிடைக்காது, மறைபொருள் அது. அதில் எழுதியிருப்பாங்க உங்களுடைய சூட்சம ரகசியங்கள் தான். இன்றைக்கும் தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலில் போனீங்கன்னா மரண கண்டிகைன்னு ஒன்று இருக்குது. வைகாசி மாதத்தில் 15ஆம் தேதி ஒருத்தன் பிறந்தான் அப்படின்னா அவன் எந்த மாதத்தில் இறப்பான், எந்த நோயால் இறப்பான் கொண்டு எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அது நமக்கு கையில் கிடைக்கிறது இல்லை, கொடுக்கறதும் இல்லை. அதனால தான் வந்து அது ஒரு சில பொக்கிஷங்களாக இருக்குது. எத்தனையோ ஓலைச்சுவடிகள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அந்த ஜோதிடம் வந்து பலன்கள் மாறுபடுறது. இவர் ஒருத்தர் மாதிரி சொல்கிறாரு, அவர் ஒரு மாதிரி சொல்கிறாரு, இவர் ஒரு மாதிரி சொல்கிறாரு. இந்த காரணம் என்ன அப்படின்னா வாய்ப்பாடு ஒன்று தான், யார் படித்தாலும் வாய்ப்பாடு ஒன்று தான். ஆனால் சொல்கிற விதம் எங்கே மாறுது அப்படின்னா, ஏன் பலன் மாறுது அப்படின்னா, நீங்கள் ஜோதிடம் சொல்லணும் அப்படின்னா அங்கே வாக்கு சித்தியாகும். வாக்கு சித்தியாகிறதுக்கு புதனுடைய அனுகிரகம் வேணும் ஒன்று. 2வது வந்து கேதுனுடைய அனுகிரகமும் வேணும். கேது ஞானம், புதன் வாக்கு, அதோட அம்பாளுடைய அனுகிரகம் வேணும், ராகுவனுடைய அனுகிரகம் வேணும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து அவர் பாக்கியத்திலோ இல்லை 2ல் ராகு இருந்தாலோ, 2ல் வந்து உங்களுக்கு சந்திரன் இருந்தாலோ, 2ல் வந்து உங்களுக்கு கேதுகள் இருந்தாலோ, சனி இருந்தாலோ, சில நேரத்திலலாம் அவங்க சொல்லக்கூடிய வாக்குகள் வந்து ஜாதகமே படிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ஜாதகமே படிச்சிருக்க மாட்டாங்க, வள்ளுவரெலாம் இருப்பாங்க. பார்த்தோன்னே டக்குன்னு அடிவாங்க, பிரத்யட்சமாக நடக்கும். இவங்க எல்லாம் படிச்சுட்டு வருவாங்க, எம்ஏ அஸ்ட்ராலஜி, பிஏ அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு வருவாங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க பல நாங்கள் அந்த அளவுக்கு எடுபடாது. அவர்கிட்ட சொன்னாங்க கரெக்டாக இந்த நேரத்தில் இந்த சந்தில் இது ப்ராக்டிக்கலாக நடக்குது. இதையும் நாங்கள் செக் பண்ணுறோம். அப்போ இவங்களுக்கு ஏன் நடக்குது, இவர் படிச்சுட்டு வந்தவருக்கு ஏன் நடக்கலை? அப்போது எல்லாத்தையும் மீறி ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த மறைபொருளான ஞானம். அப்போ இதுக்கும் நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கும் என்ன சம்மந்தம் பார்க்கும்போது அங்கேயே கொடுக்கலங்கிறேன், ஆதியிலே கொடுக்கல. பரமேஸ்வரனுடைய சிருஷ்டிலே இந்த பயிற்சி பலங்கள்லாம் கொடுக்கல. நீங்கள் ஏன் அதை பிடிச்சிட்டு பயிற்சி பலன்கள் அந்த பலங்கள் இந்த பலங்கள்லாம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? இது வந்து ரொம்ப நாளாக எனக்கு அந்த கன்ஃபியூஷன். எங்கள் குருதான் அதை தெளிவு பண்ணார். அந்த மாதிரி ஒன்று கிடையாது. அந்த மாதிரி பயிற்சி பலங்கள் இருந்தது அப்படின்னா மாதம் எல்லா கோயிலையும் ஒருத்தன் 100 தேங்காய் உடச்சிக்கிட்டு தான் இருக்கான், தீபம் போட்டுக்கிட்டு தான் இருக்கான், எந்த கோயிலுக்கு போனாலும் கூட்டம் போய்கிட்டு தான் இருக்குது. பலன்கள் ஏன் மாறலை? அப்போ என்ன ஆகுது, அந்த ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்குது, கிரிப்பாக இருக்குது. ஆனால் அந்த பலன் கிடைக்காத போது அவன் சோர்ந்து போயிடுறான். இது எதனால் அப்படின்னா மக்களுக்குள்ள ஒரு பயம் ஒன்று இருக்குது. பயம் 100% இருக்குது, அதை நீங்கள் போக்க முடியாது. இந்த பயத்தை தான் சிலருக்கு வியாபாரம், அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதை தான் நான் எல்லா இடத்துலையும் உடச்சி பேசுகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, சில ஜாதகத்தை பார்க்கும்போது அம்மா இந்த திசை உங்களுக்கு 15 வருஷம் வரைக்கும் பிரச்சனை அப்படின்னா பிரச்சனை தான், அதை மாற்ற முடியாது. ஏன்னா கரெக்ஷன் பண்ணுற அத்தாரிட்டி எனக்கும் கிடையாது, நான் கடவுள் கிடையாது. அப்போ மாற்றக்கூடிய இடம், நீங்கள் கேட்குற கேள்விக்காக இந்த விஷயம் சொல்கிறேன். இதை ஏன் இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, நூல்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவருக்கு இந்திரனுக்கே ஒரு பிரச்சனை வரும்போது, இந்த மாதிரி நவகிரக பிரச்சனை வரும்பொழுது அவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தார், முடியலையாம். கடைசியில் தேவாதி தேவனாக இருந்தாலும் இந்திரனாக இருந்தாலும் அரசனும் மண்டியிடுவான். கேது தசை நடக்கும் பொழுது அரசனும் மண்டியிடுவானா. அப்போ அந்த தசை நடக்கும்போது இந்திரனாலேயே முடியல, நீ ஏன் இந்த பயிற்சி பலன்களையும் வச்சுக்கிட்டு இவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தேவையில்லாத உங்களுடைய மனநிலையும் கெடுத்துக்கொண்டு இந்த பயிற்சி நடந்தால் இது நடக்கும் அப்படிங்கிறத நம்பாதீங்க. ஏன்னா தேவாதி தேவனால் முடியலங்கும்போது நம்ம அதில் ஒரு நுனி கூட கிடையாதுங்கிறான். முழு நூல்களில் இருக்குதெல்லாம். இது வந்து எங்களுடைய சுப்பிரமணியன் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு குரு ஒன்று சொல்லி கொடுத்தார், அந்த அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். ஏவாத்தி தேவனாலும் இந்திரனாலும் நமக்கு விதித்த விதியை மாற்ற முடியாது, ஆனால் பரிகாரத்தாலும் வழிபாடாலும் சில கர்ம வினைகளை நம்மளால் குறைக்க முடியுமே தவிர அதை மாற்ற முடியாது. இங்கே என்ன நினைக்கிறாங்க எல்லாம் அப்படின்னு நினச்சிட்றாங்கன்னா, சொல்கிறத அப்படி சொல்லிடுறாங்க. நீங்கள் சொல்கிறீங்களா எல்லாரும் வந்து நாளைக்கே நடக்க மாட்டேங்குது, நாளைக்கே நடக்கணும்னு போயிடுறாங்களே. இதுக்கு காரணம் என்ன, ஜோதிடர்கள் இதை செஞ்சால் உடனே மாறிடும், இது மாறிடுங்கிறதுனால தான் அவங்க ரெடி பண்ணுறாங்க. அப்போ அது நடக்கலைங்கும்போது யார் கொஸ்டின் கேட்குறாங்க? அதே கொஸ்டின் திருப்பியும் அந்த அடுத்த இன்டர்வியூ வரும்போது அவங்களை கேட்பாங்க.
ஏன் இதை வந்து நடக்க மாட்டேங்குது, இவங்க சொன்னாங்களே, இவங்க செஞ்சாங்களே, ஏன் இது நடக்க மாட்டேங்குது, இந்த கொஷின் வந்தே தீரும். அதனால் மக்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, யாரையும் நீங்கள் வந்து இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத மட்டும் தயவுசெய்து விட்டுருங்க. ஒரு ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டியது, நான் 10 வருஷத்துக்கு எப்படி இருப்பேன், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும், நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு நான் என்னென்ன மாற்றிக்கணும், இவ்வளோதான் விஷயம். மாற்றும் போது பலன் மாறும். நல்லா இருக்கும்போது நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டாம், ஆனால் நிலையாக இருக்கக்கூடிய அம்சத்தில் வேலை செய்யணும். அப்படின்னா என்ன, என்கிட்ட இப்போ நல்லா நடக்குது அப்படின்னா, எல்லா விஷயம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு, பாசிட்டிவாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, நான் செஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா செக்யூர் பண்ணிக்கணும். என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி போடுறது இல்லை, நான் ஆடுறது இல்லை. என்கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னா கடவுள் ஒன்றை முன்னாடி கொடுத்து பின்னாடி தட்ட போகிறாருன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பாதத்துக்குள்ள, ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே 4 பாதம், அப்போ ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு 9 பாதத்தில் கிடக்குறீங்க. உங்களுக்கு ஒரு பாதத்துக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ராசித்துலையும் எத்தனை பாதம் இருக்குது, 9 பாதம்னா 12 108 பாதம். 108 பாதம் 120 வருஷத்தில் நீங்கள் நடந்து வரணும். எங்கே கொஞ்சம் சின்ன ஒரு பிசுறு தட்டினாலும் நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. இதில் மக்களுக்கு லாஸ்ட்டாக இந்த பதிவில் சொல்லி முடிக்கிறேன். இந்த 108 பாதத்துலேயும் நீங்கள் நடக்கக்கூடிய தசா பலங்கள் ஒன்று இருக்குது. இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இந்த ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சிக்குள்ளேயே உங்கள் ஜாதகத்துக்குள்ளே சனி இன்னொரு வேலையை செஞ்சுட்டு இருப்பார். இது மறைபொருள், யாருக்கும் தெரியாது. சனி 10 வேலையை செய்கிறார். ஒன்று பூஷம், மனுஷம், உத்திரட்டாதி தன்னுடைய வேலையை செய்கிறார் நட்சத்திரம். அதுக்கப்புறம் மகரம், கும்பம், எத்தனை ஆயிடுச்சு, 3 2 5. சனியினுடைய பார்வை 3 7 10, எத்தனை ஆயிடுச்சு, 5 3 8. இது இல்லாமல் சனியினுடைய ஆதிக்க ஸ்தானம் 10, கர்மம், எத்தனை ஆயிடுச்சு, 9. சனியினுடைய பார்வையில் கடைசியாக செய்ய வேண்டியது ஆயுள், ஆரோக்கியம், கண்டம், 10 வேலை எடுத்து செய்கிறார். இந்த ராசி பலன்களுக்குள்ள இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட மறைபொருளாக இருந்து சனி உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அதனால தான் நான் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், பொய் பேசாதீங்க, யாரையும் ஏமாற்றாதீங்க. எனக்கு இது தெரியுங்கிறத போய் எல்லாருக்கிட்டையும் போய் இன்சிஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ பேசுங்க, ஓவராக பேசக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சனி உங்களை பின்னாடி தட்ட மாட்டார். ஏன்னா இது மறைபொருள். ஒரு ஜாதகத்தில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற ஆளே யாருன்னு கேட்டால் சனி. சனி எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்காரோ அந்த பாவத்தை நீ பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நீ உங்கள் ஜாதகத்துலையும் போட்டுக்கலாம், எந்த ஜாதகத்துலையும் போட்டுக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு இடத்துல சனி இருப்பார். சனி எந்த கட்டத்தில் இருக்காரோ அது அந்த தப்பை போன ஜென்மத்தில் நீ பண்ணியிருக்க. தனியாக இருந்தார் அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகார தோஷத்தை பண்ணால் கிளியர் ஆயிரும். ஆனால் கிரகத்தோடு சேர்ந்துட்டார் அப்படின்னா அது யோகமாக பாதகமாக அப்படின்னா கொடுக்கவும் செஞ்சு தட்டவும் செய்வார், அந்த பாவத்தை நசுக்கவும் செய்வார். அப்போது கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுற ஆள் யாருன்னா சனி. எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க, எந்த மாதிரியான தப்பு பண்ணியிருக்கங்கிறத காமிக்கிறது எவிடன்ஸ் வேணும், ராகு. சரி, அதுக்கு எப்படி அனுபவிக்க போகிற, துக்கத்துலையா, நோயிலையா, இல்லை ஹாஸ்பிட்டல்லையா, ஆக்சிடெண்ட்லையா, சொல்கிறவன் கேது. அப்போது இயற்கை பாவியாக சொல்லப்படக்கூடிய சனி, ராகு, கேது, நீங்கள் சொல்கிறீங்கள ராசி பலன்கள், பயிற்சி பலன்கள் எல்லாம் சுற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆளுங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ எதை வேணால் பார்த்துக்க, எதை வேணால் செஞ்சுக்க, என் கண்ணில் வரும்பொழுது உன்னை படுத்து போட்டுருவான். அது நல்லா இருந்தது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இவ்வளோதான் விஷயம். ஸோ அதனால் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி பலன்களுக்கும் ராசி பலன்களும் பெருசாக இம்பேக்ட் கொடுக்க வேண்டாம். முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது, என்னுடைய காலம் எப்படி இருக்குது, அடுத்த 10 வருஷம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, அதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இல்லை பரிகாரங்கள் செஞ்சு தான் ஆகணுமா, இல்லை ஒன்று வழிபாடுகளை சரி பண்ண முடியுமா. இதனால தான் வந்து மாணிக்க வாசகர் அந்த காலத்தில் இருந்து கொடுத்தது பதிகங்கள் தான். ஏன்னா இறைவன் எதுக்கு மனம் உருகிறான்னா பதிகங்களுக்கும் பக்திக்கும் தான் மனம் உருகிறான். நீங்கள் ஒரு தேங்காய், நீங்கள் சொன்ன மாதிரி கொண்டக்கடலை போகிறதுனாலையோ, ரவிக்கு ப்ளவுஸ் போகிறதுனாலையோ, இல்லை அங்காரங்கனுக்கு போய் ஒரு சவப்பு கரு போகிறதுனாலையோ அதெல்லாம் மகிழவே மகிழாது. அது வந்து அன்னெசரி யூசஸ் வேலை. அதனால தான் வந்து ரத்தினங்களை முன்னாடி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த ரத்தினங்கள் கூட இப்போ நான் வந்து மேக்ஸிமம் யாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது. நான் பரிகாரம் யாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் ரத்தினங்களை போடுங்க, எந்திரங்களை போடுங்க, இதெல்லாம் வந்து உண்மையான ஜோதிடர்கள் சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் பழம்பெரும் ஜோதிடர்கள்லாம் போய் பாருங்கள், அவங்க சொல்கிறது என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு போய் பசு நெய் போடுங்க, தீபம் போடுங்க, பதிகத்தை படிங்க, இதுதான் சொல்லுவாங்களே தவிர நீங்கள் போய் ஒரு ப்ளவுஸ் பீஸை போடு, அதை செய், அங்கே ஒரு ஹோமத்தை பண்ணு, இந்த மாதிரி பண்ணலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில்களும் ஆக்கர்ஷணம் நிறைந்தது. நம்மளுடைய சேனலில் இன்னொன்று ஒரு டாப்பிக்கை சேர்க்கணும்னு நான் என்ன ஆசைப்பட்றேன் அப்படின்னா, ஒரு ஜோதிடர்கள் நீங்கள் எவ்வளோ பேர் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு பிரச்சனையை பற்றி நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க. அந்த ரைஸ் பண்ணும்போது அந்த கம்ப்ளைண்ட் சால்வ் ஆகுது அப்படின்னா அந்த எந்த இடத்துல சால்வ் ஆகுதுங்கிறதுக்கு உண்டான ஒரு கோவில் இருக்கும், ஏதோ ஒரு கோவில் இருக்கும். அது ராகுவாலோ சுக்கரனோ ஏதோ ஒன்று இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எத்தனையோ கோவில் இருக்குது, 50,000 60,000 கோவில்கள் மேலே இருக்குது. அந்த கோவில்கள் எல்லாம் ஒரு இறை தத்துவத்தை குறிக்கக்கூடியது. எத்தனையோ கோவில் இருக்குது. ஈரோட்டில் பழம்பெரும் கோவில்கள் எவ்வளோ இருக்குது, சிதிலமடைந்தது இருக்குது. ஆனால் அதில் ஒன்று ஒரு சக்தி புரிஞ்சிருக்கு.
சில பேருக்கு அந்த கோயில் போனால் சரியாகும். அந்த கோயில்கள்லாம் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் கிடைக்குங்கிறதுனால இந்த சேனல் மூலிமா அவங்களுக்கு நான் ரெக்வஸ்ட் வச்சு கண்டிப்பாக பேசிடலாம் சார். அதை பற்றி டீட்டெயில்டாகவே நம்ம போகலாம். ஸோ ஒரு கிளியர் ஐடியா வந்து கொடுத்துருக்கீங்க. ஏன்னா பொது பலன் அப்படிங்கும் பொழுது எல்லாமே பிளைண்டாக வந்து பிலீவ் பண்ணுறாங்க. அது நீங்கள் அடுக்க வேண்டாம். அதுக்கு தான் உங்களுக்கு பஞ்சாங்கமே இருக்குது. ஸோ ஜாதகம் தான் இதில் வந்து மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் அதை மாற்ற முடியாது. உங்களுக்கு மாற்று யார்? நீங்கள் போனதுக்கு அப்புறம் தான், நான் போனதுக்கு அப்புறம் தான். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு மாற்றுன்னு போகிறாங்க. அதனால தான் நடக்க மாட்டேங்குது. ஓகே இவருனா இவரு தான், அவர் கேரக்டர். நான் தான், நீனா நீங்கள் தான். இதில் எதுக்கு மாற்று கொண்டு போகிறீங்க? மாற்றுங்கிறது ஆல்ரெடி இல்லை. ஆல்ரெடி ஃப்ரீ டிஃபைனாக வச்சுருக்காங்க பஞ்சாங்கத்தில். அந்த பஞ்சாங்கத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சு போச்சு. ப்ரொஜெக்ஷனாக தெரியும். ஒரு நாளைக்கும் அந்த கிரக நிலைகள் இருக்குது பஞ்சாங்கத்தில். இந்த தமிழ் வருஷம் முடிகிற வரைக்கும் ஒரு நாளைக்கு கிரக நிலைகள் இருக்குல்ல. அப்போ உங்கள் ஜாதகத்தில் இருக்கும்ல. அப்போ அதையும் எடுத்துக்கோங்க, இதையும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் சந்திரன் இங்கே இருக்கா, சந்திரன் இங்கே இருக்குது, குரு இங்கே இருக்குது, குரு இங்கே இருக்குது. இதில் குரு பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னா என் குருக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஸோ அந்த பொது பலன்கள் விஷயத்தில் மட்டும் பிறப்பு ஜாதகத்துக்கும் உங்களுடைய வாக்கிய பஞ்சாங்கத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டிங்கனாவே இதை நம்பலாமா நம்ப வேண்டாமாங்கிறது நீங்கள் அங்கேயே டிசைட் பண்ணிக்கலாம். இது நான் சொல்லணுங்கிறதுக்காக நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இங்கே வியூவர்ஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பஞ்சாங்கம் இருக்கும், இல்லை பக்கத்து வீட்டில் அது பஞ்சாங்கம் இருக்கும், அதை வாங்கிட்டு வாங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம எவ்வளோ வந்து பிளைண்டாக நம்ம வந்து நம்புகிறோம் அப்படிங்கிறத உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தில் இன்றைக்கி ஒரு கிரகநிலை இருக்கும் இல்லையா? இன்றைக்கி ஒரு கிரகநிலை இருக்கும். எப்படி இருந்தாலும் இப்போ உங்களுக்கு வந்து சுக்கிர பயிற்சி ஒரு மாதத்தில் நடக்கும். அந்த சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். இதிலேயே கான்ஃப்ளிக்ட் வரும். இந்த கான்ஃப்ளிக்ட் வரும் பொழுதும் என்ன ஆகும் அப்படின்னா, இது ஜெகத் ஜாதகத்தை போட்டு இவங்களுடைய இதில் போட்டு குழப்பிக்கிறாங்க. லக்ன ஜாதகம் எந்த ஜோசியராவது பாருங்கள் லக்ன ஜாதகம்னு பேசுகிறாங்களா? கடகராசி, ரிஷபராசி, கடக லக்னம், ரிஷப லக்னம். கடக லக்னத்தில் கடகராசியில் லட்சம் பேர் பிறந்திருப்பாங்க. எல்லாருக்கும் பொருந்தி வராது. ஒருத்தருக்கும் ஒரு விதமான கட்டங்கத்தில் பிறந்திருப்பாங்க. ஏன் அது மாறுது அப்படின்னா, அந்த லக்ன புள்ளி இருக்குது பாருங்கள். கடக லக்னத்தில் லக்ன புள்ளி, கடக லக்னத்துக்குள்ளே 3 நட்சத்திர பாதம் இருக்குது. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இருக்குது. அவன் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எத்தனை டிகிரியில் கொண்டு இருக்குது. லக்ன புள்ளி இருக்குது அப்படின்னா லக்ன புள்ளி எத்தனை டிகிரியில் டிஃப்ரென்ஸில் இருக்குது, அந்த புள்ளி எப்படி இருக்கோ அதை சார்ந்த கோள்கள் சுற்றி எத்தனை இருக்குது, உபகோள்கள் எத்தனை இருக்குங்கிறது. இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து வெறும் ராசி பலனே பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். வருஷம் பயிற்சி ஆகிட்டு தான் இருக்கும், வருஷம் எல்லாம் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இன்னும் அப்படியே தான் இருப்பீங்க. உங்களுக்கு அந்த growth வரவே வராது. ஸோ அதனால் அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ராசி பலன்களையும் பயிற்சி பலன்கள்லாம் விட்டுட்டு உங்களுடைய தொழிலில் கவனத்தை செலுத்துங்க. கவனத்தை செலுத்துறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஜோதிடரை பாருங்கள். இது நடக்குமா நடக்காதா, லாஸ்ன்னு ஒன்று நடக்குதுன்னு முன்னாடி தெரியுது அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கும் பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அடுத்த வரக்கூடிய லாஸும் ஒன்று இருக்கும்ல. உடல்லையோ தொழிலையோ குடும்பத்திலையோ அதெல்லாம் இருக்குல்ல, அதையும் கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஜாதகர்கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவர் எப்படி தான் தசாபுக்தி எடுத்து வச்சு தான் பலன் சொல்ல போகிறார். ஒன்றும் லக்னத்தை வச்சோ தசாபுக்தி வச்சோ இல்லை உங்களுக்கு கிரக பயிற்சி வச்சு தான் சொல்ல போகிறார். அப்போ இதெல்லாம் அவர் சொல்லும்போது அடுத்த 10 வருஷத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியுமா? முடியாதா? அப்போ அதை கேட்டு வாங்கிக்கிங்க. அதை கேட்டு 10 வருஷத்தில் எனக்கு எப்படி சார் இருக்கும், நல்லா இல்லைன்னா நான் உங்களுக்கு சட்டை படிப்பேன்னு கேளுங்க. இவ்வளோதான். இதுதான் நான் வந்து அடித்து பேசக்கூடிய விஷயங்கள். இதனால தான் வந்து மக்கள் தெளிவாகிடுவாங்க. ஒரு மனிதனுக்கு வந்து தெளிவுபடுத்துறது தான் நம்ம வேலை. நீங்கள் ஒரு தடவை ஒருத்தர்கிட்ட 50,000 பணம் வாங்கிடலாம் பரிகாரம் பண்ணி, அதே நபர்கிட்ட 50 தடவை பரிகாரம் பண்ண முடியாது. கரெக்டாக? அப்போ நீங்கள் நம்ம போய் சொல்லணும். அப்போது நம்மளுடைய தேவை என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் வராரு அப்படின்னா அவருக்கு எல்லா வகையிலும் நம்ம குருவாக இருந்து தெளிவுபடுத்தி அவனை நல்வழிப்படுத்தி அவனை ஒரு இடத்துக்கு கொண்டு வரது தான் குருவினுடைய அனுகிரகம். அதுதான் நம்ம ஜோதிடம் சொல்கிறோம். ஜோதிடம் படிக்கலாம், எல்லாரும் யார் வேணாலும் படிக்கலாம். ஆனால் ஜோதிடத்தில் குருவாக ஆக முடியாது. அதுக்கு குருவினுடைய ஞானமும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் இது நடக்கும். ஸோ அதனால் இதை மட்டும் மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஓகே சார், ரொம்ப தெளிவாக வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருக்கீங்க எது நம்பணும் எது நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாமே வந்து ஜாதகம் தான், அதுதான் வந்து பேசும். இன்னொன்று இதுக்கு ஒரு பரிகாரமாகவும் நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் ஹிண்ட்டு கொடுக்குறேன். வீட்டில் இந்த நவகிரகத்துக்கு அதை பண்ணுறது இதை செய்கிறதுக்கு பதிலாக இந்த பயிற்சி பலன்கள் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யலாம் அப்படின்னா, எனக்கு நான் அதில் ரொம்ப பைத்தியமாக இருக்கக்கூடிய ஆள் சார், நான் எப்பயுமே அதை பார்ப்பேன் அப்படிங்கிற சில ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுக்குறேன். நீங்கள் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பித்தளை தட்டில் நவதானியங்களை வந்து பரப்பி அதில் வந்து 9 நெய் தீபங்களை ஏற்றி ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராககேதவே நமஹா அப்படின்னு ஒரு தமிழ் பதிகம் மாதிரி நமக்கு சிம்பிளாக ஒரு நவகிரகத்தினுடைய ஸ்தோத்திரம் இருக்குது. இந்த ஸ்தோத்திரத்தை வந்து படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கோளறு பதிகம்னு ஒன்று இருக்குது. கோளறு பதிகம்னு அதை வந்து போட்டு விட்டுட்டு யூடியூப்லேயே போட்டு விட்டுட்டு இந்த நவதானியத்தை ஒரு தட்டில் பரப்பி 9 நெய் தீபத்தை பிரார்த்தனை பண்ணி இதை காலையில் 5லேருந்து 9 மணிக்குள்ளே இதை பண்ண சொல்லுங்கள். டெய்லி ஒரு 108 நாள் பண்ண சொல்லுங்கள். அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நவகிரகத்துக்கு எல்லாத்துக்குமே. நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு வசதி இல்லாமல் இருப்பாங்க, பரிகாரம் பண்ணுறதுக்கு வசதி இல்லாமல் இருப்பாங்க, ஜோதிடத்தை கேட்டிருப்பாங்க ஆனால் செய்கிறதுக்கு காசு இருக்காது. இதெல்லாம் இது மாதிரி விஷயங்கள். சில பரிகாரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க இருப்பாங்க.
இல்லை நிறைய பேர் வந்து இந்த பயிற்சி பலன்கள் பார்க்குறவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து சொல்கிறேன். எல்லா பரிகாரமும் நமக்கு பண்ணி எனக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா, ஒரு பித்தளை தட்டில் நவதானியங்களை பரப்பையும் வச்சணும். அதாவது 9 நவதானியங்களும் பரப்பி ஒரு நவதானியத்துக்கும் ஒரு நெய் தீபத்தை வைத்து நம்ம அம்பாவை வந்து பிரார்த்தனை பண்ணணும். ஒரு வீட்டில் 3 தெய்வங்கள் ஃபஸ்ட்டு இருக்கணும். ஒன்று குலதெய்வ படம் முதல்ல இருக்கணும். அடுத்த படம் வந்து உங்களுடைய நட்சத்திரநாதனுடைய படம். இப்போ நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திர நடந்த படம் தான் ஃபஸ்ட்டு இருக்கும், 2வதாக இருக்கணும். அடுத்தது 3வதாக இருக்க வேண்டிய படம் காமாட்சி, இல்லை புவனேஸ்வரி, இல்லை அம்பிகை, ஏதோ ஒரு படம் இருக்கணும். அடுத்தது 4வது உங்களுடைய இஷ்ட தெய்வம். இப்படி தான் வைக்கணும். ஒரு வீட்டில் படம் வச்சாலுமே இப்படி தான் வைக்கணும் ஆர்டர். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த வீட்டுக்கு போனாலும் வாஸ்து பிரச்சனை இருக்காது. முதல்ல குலதெய்வம், அதுக்கப்புறம் உங்களுடைய நட்சத்திரத்தின் நாதன் ஒருத்தர் இருப்பார். அந்த நாதனுடைய படம் 2, அது அம்பிகையோ இல்லை சிவனோ அம்பாலோ யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதனுடைய 2வது படம். 3வது உங்களுடைய குருவினுடைய படம், அதை நீங்கள் வச்சுக்கலாம். 4வது தான் உங்களுடைய இஷ்ட தெய்வம். ஸோ இதை 4ஐயும் வைத்து இந்த நவதானியங்களை பரப்பி வைத்து டெய்லி கோளறு பதிகத்தை போட்டு இந்த தீபத்தை ஏற்றி வைத்திங்கனாவே உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கோ அது நடக்கிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. பைசா செலவு கிடையாது. இதுதான் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட பரிகாரங்கள். இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒன்று மட்டும் வேலை செய்யலை. இது எதுக்கு வேலை செய்யுது அப்படின்னா, கடனை தீர்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது. இது எவ்வளோ கடனாக இருந்தாலும் இந்த நவதானிய தீபத்தை போட்டோமோ அப்படின்னா, டெய்லி கோளறு பதிகத்தை படித்து நவதானிய தீபத்தை வீட்டிலையே, நான் சொல்கிறேன் எங்கேயும் போகணுங்கிற அவசியம் இல்லை, காலையில் வீட்டில் 5 to 9 இந்த தீபத்தை ஏற்றி எனக்கு கடன் சரியாகணும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு கேட்காதீங்க. ஏன்னா எல்லாத்தையும் கேட்டால் அதுக்கு புரியாது. ஏதாவது ஒன்று தான், இறை சக்திக்கு எல்லாம் புரியாது. அதுக்கு வந்து பாஷெல்லாம் தெரியாது. நம்ம என்ன கன்வர்சேஷனை நம்ம பண்ணுறோமோ அதை ரிசீவ் பண்ணி தான் நமக்கு ரிப்ளை பண்ணும். அப்போது அந்த ரிப்ளைக்கு ஒரே தீபம் தான். ஏன்னா ஏன் தீபம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒளிதினுடைய சுரூபமாக இருக்கக்கூடியது சிவன், ஜோதி. அப்போ ஜோதியோட இந்த கேதுவை சேர்க்கணும். மண்ணுங்கிறது கேது, அதில் எண்ணெய். அப்போ எண்ணெய் போட்டோம் அப்படின்னா, நல்லெண்ணெய் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மம் தீருது. நெய் தீபத்தை போடும்போது குருவினுடைய ஆதிக்கம் சேருது. அப்போ நமக்கு வர வேண்டிய காசு, கடனை தீர்க்கக்கூடியது. இது எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அஸ்வினி மேஷ லக்னம், அஸ்வினி நட்சத்திரம் சேரக்கூடிய நாள். அப்படி இல்லை அப்படின்னா விருச்சிக லக்னம், அனுஷ நட்சத்திரம், இது 2ம் சேரும்போது உடைபடாததும் உடையும். இது வந்து எப்படின்னா, இந்த கன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரம் இது சேர்ந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் பிளாஸ்ட் பண்ணிடும். இது ரகசியங்கள் இப்போ சொல்லிடுறேன். ஓகே. ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி. வணக்கம்.